வணக்கம் மக்களே! வாழ்ந்த வாழும் கர்ணர் எங்கள் பாசமிகு தலைவர் மாண்புமிகு புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி, இனி 6 மாச காலம் தான் இருக்கு தேர்தலுக்கான நாள். பல கட்சிகளும் தங்களுடைய பணிகளை மிக சுறுசுறுப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கு. அதோடைய அதே மாரி தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தங்களுடைய கட்சி பணியை மிகவும் தீவிரப்படுத்தி சுறுசுறுப்புப்படுத்தி செயல்படுத்திட்டு இருக்கு. வரக்கூடிய டிசம்பர் 28 எங்களது கேப்டனின் குரு பூஜையும், ஜனவரி 9 எங்கள் கட்சியின் மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாடு. அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் எங்கள் மாண்புமிகு புரட்சி கலைஞருங்கிறது மிகப்பெரிய சிகரம். அந்த சிகரம் இருக்கும்போது மாநாடுகள்லாம் வரலாறு படைச்சிருக்கு. அந்த வரலாறை மீண்டும் படைக்க இருக்கிறார் எங்கள் அந்நியார். எங்கள் அந்நியார் கழக செயலாளர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று இன்னைக்கு தான் இந்த நாள் டிசம்பர் 14ஆம் தேதி எங்கள் அந்நியார் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றாங்க. அது இதோட 2 வருஷம் முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு என்ன வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாநாட்டுக்கான அழைப்புதலையும் டிசம்பர் 28க்கான நிகழ்வுகளுக்கான ஆலோசனை கூட்டம். ஒவ்வொரு பகுதி, ஒன்றிய கழகம், மாவட்ட கழகம், எல்லா பக்கமும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி டிசம்பர் 28க்கு எப்படியெல்லாம் செயல்பட போறோம்ங்கிறத கலந்துரையாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எங்க ஒன்றியத்தை சார்ந்த நிர்வாகிகளும் கலந்துரையாடி மாநாட்டுக்கான அழைப்புதலை பொதுமக்கள் கிட்ட வழங்கி மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. அதை இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க. நன்றி, வணக்கம். நான் தொண்டன் என்றும் கேட்கவில்லை. துண்டு கட்டினா நல்லா தான் இருக்கு. அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் நம்ம கேப்டனுடைய நினைவு நாள் வருது. அதை நம்ம மதுக்கரை ஒன்றியம் சார்பாக இன்னைக்கு பேசுறதுக்கான ஆலோசனை கூட்டம் எங்கள் ஒன்றிய செயலாளர் கூப்பிட்டுருக்காரு. அதில் எங்கள் ஒன்றியத்தை சார்ந்த ஏதாவது ஒரு ஊராட்சியில் சின்னதாக ஒரு அன்னதானம் பண்ணி மதுக்கரை ஒன்றியத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கலந்துக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு எங்கள் ஒன்றிய சார்பில் ஒரு கூட்டம், ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என் ஒன்றிய செயலாளர் சொன்னதுமே நான் கேட்டேன், அண்ணா இன்னைக்கு இந்த வாட்டி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னு கேளுங்க பஸ். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆளுக்கே வாங்கிட்டு இருந்தால் மற்றவருக்கெல்லாம் பண்ணலன்னு சங்கட்டாயிருன்னு கேட்டார். அதாவது இப்போ கேப்டனுடைய பிறந்த நாள் வர ஒவ்வொரு விசேஷங்களும் நம்ம ஊர்லேயே பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவர் இந்த வாட்டி வேற ஊருக்கு மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் முடிஞ்ச மட்டும் டிசம்பர் 28 கண்டிப்பாக நம்ம ஊரில் நான் ஒன்று இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடுவேன். அப்படி இல்லைன்னா சென்னை போகிறதா இருந்தாலும் போவேன். நீங்கள் கண்டிப்பாக கேப்டன் ஃபோட்டோ வச்சு கல்பூர ஊதுபத்தியெல்லாம் பற்ற வச்சு சாமி கும்பிடுவேன் கொடிவேம் பக்கத்தில். நீங்கள் கேப்டனோட ரசிகர் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். ஓகே. 10 இன்னும் வரிகள் நீங்கள் அப்படியே கொஞ்சம் உள்ள வாங்க. கரெக்டாக 5 மணி நேரம் இருக்கு திருப்பூரா. ஏழத்துக்கு ஓகே, ஏழத்துக்கு 5 மணி நேரம். அடிக்கடி போகிறோம். 100 கிலோமீட்டர் போகிற பழனிக்கு எத்தனை மணி நேரம் போகிறோம்? பழனி 3 மணி நேரம், 3 மணி நேரம் பழனி 2.5 மணி நேரம் கட்டி ஓட்டியாகும். இல்லைங்க, நீங்கள் காலையில் இருந்தால் சீக்கிரம் போயிடலாம். என்ன டைம் எடுத்தாலும் ஈரோடு 160 கிலோமீட்டர் தாங்க. ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் போகிறேன். 70 கிலோமீட்டர் 3 மணி நேரத்தில் போயிடுது. 70 கிலோமீட்டர்
குன்னத்தூர் போகிறது 70 கிலோமீட்டர். நான் கரெக்டாக வந்து 1 மணி நேரம் இருந்தாரு. 1 மணி நேரம் அங்கிருந்து நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 40 ரூபாய் தான். ஈரோடுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓட்ட முடியாது. கணக்கோட இங்கே இங்கேருந்து 70 கிலோமீட்டருங்க. சரியா போச்சுங்களா? ஓட்ட முடியாது, ஓட்ட முடியாது. முதல்ல நம்ம காலையிலே 100 ஓட போடுங்க, 60 கிலோமீட்டர் போகலாம். 100 காரில் ஒன்று வச்சுருக்கேன். சுற்றி போவேன், கோயிலுக்கு போவேன். கரெக்டாக வந்து 20 கிலோமீட்டர், 1 மணி நேரம் 20 நிமிடம். என்னன்னு பாருங்க. 6 மணி வருஷம் அவங்க 20 ரூபா கம்பெனி எடுத்து போயிடலாம். எடுத்துட்டு போய்ங்க கடத்த ஒரு அப்படிங்க போடலாமா? போடுங்க அதெல்லாம் போட வைக்கணும் இல்லை. 2 நிமிஷம் போடலாம். போதும். ஒரே இடத்துல 2 பாயிண்ட். தண்ணி வேண்டது பார்த்தாங்க சொல்லிட்டாங்க. என்னென்ன அந்த மே மாதத்தில் வந்து ஒரு 7 வண்டி வருது. அது ப்ளீஸ் நம்மளுக்கு கொடுக்குறதா அந்த மாதிரி சரிங்க இல்லை அவை பண்ண ஆனால் போய் நிறுத்துங்க. இது இணையதளத்தை முடிச்சு போட்டு 2 மணி நாளில் போட்டுட்டு அப்புறம் மாநாட்டுக்கு அவங்க கேட்டு பார்த்தா எடிட்டிங் பண்ணும்போது உங்க நம்பர் எல்லாம்